இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தொடர்ந்து மெய் தேவனின் அன்பை புரிந்து கொள்ள பைபிள் கூறும் யா என்கிற அந்த மெய்யான தெய்வத்திற்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அன்பை உணர்ந்து அந்த தெய்வத்தின் மேல் அன்பு செய்யவும் அதன் மூலம் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் ஒரு வழி இருந்தது. ஆனால் இதை விரும்பாத லூசிஃபர் என்கிற அசுர ஆவியானது மனிதர் இந்த உண்மையை மறக்கும்படி செய்துவிட்டது. ஆகவே மனிதர்கள் பலி செலுத்துவது என்பது தெய்வத்தை சந்தோஷப்படுத்தும் ஓர் அன்பளிப்பு என்பதாக எண்ணிக்கொண்டார்கள். இதன் மூலம் கொடூரமான அன்பளிப்பை விரும்பும் தெய்வமும் கொடூரமான தெய்வமாகத்தான் இருக்கும் என்பதாக மனிதர்கள் புரிந்து கொண்டு இறைவன் அன்பானவர் என்பதையே நடைமுறையில் மறந்துவிட்டார்கள். இதுவும் பைபிளில் இருந்து கிடைக்கும் விளக்கமே. இது மட்டுமல்ல, இப்படி மனிதனுக்காக இறைவன் கிறிஸ்து எனப்படும் மனிதராக பிறந்து மரித்ததும் மனிதர்கள் அதை பார்த்ததும் அதன் விவரங்களை எழுதி வைத்ததுமான காரியங்கள் சுமார் 2000 ஆண்டுகள் முன்பு நடந்துவிட்டன. இந்த காலத்திற்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்கள் இறைவன் தங்கள் மீது உள்ள அன்பினால் தங்களது பாவத்திற்கு பலியாக தாமே கொடூரமான மரணம் அடைவார் என்பதை பார்க்கும்படியாக மிருகத்தை பலியிட்டு வந்தார்கள். இப்படி பலியிடுவது அவர்களுக்கு மட்டுமே இறைவன் நியமித்த நியதி. ஆனால் கிறிஸ்து மரித்த பின் அவரது மரணத்தையும் அதன் கொடூரத்தையும் பைபிளில் எழுதி வைக்கப்பட்டுள்ள பதிவுகளை பார்த்து அறிந்து கொள்ளலாம் என்பதால் கிறிஸ்து மரித்த காலத்திற்கு பின்னுள்ள மனிதர்கள் மிருக பலி செலுத்துவது தேவையற்றது. ஆகவே அவர்கள் இந்த ரெக்கார்டுகளை பதிவு செய்யப்பட்டவைகளை பைபிளில் புதிய ஏற்பாடு படித்து தியானித்து இறைவன் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மிருகங்களை பலியிட்டு அவற்றை வதை செய்யக்கூடாது. இதுவும் பைபிளில் உள்ள விளக்கம். இப்படியாக மிருகங்களை பலியிடுதல் என்பது கிறிஸ்துவுக்கு முந்தின காலத்தில் மிகவும் அவசியமான ஒன்றாகவும் கிறிஸ்துவுக்கு பிந்தின காலத்தில் கொஞ்சமும் அவசியமற்றதாகவும் இருக்கிறது. இதை பைபிள் கூறும் விளக்கமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆதி காலத்தில் இந்துக்கள் பிராமணர்கள் உள்பட மிருக பலிகள் செலுத்தியும் யாகங்கள் செய்தும் அப்பலிகளின் மாம்சத்தை உண்டும் வந்தார்கள். ஆனால் பிறகு வந்த காலங்களில் பலரிடையே அந்த பழக்கம் நின்று போயிற்று. இப்படியாக இந்துக்களிடம் மிருக பலி செலுத்தும் பழக்கம் எப்படி வந்தது, பிறகு ஏன் நின்று போனது என்கிற கேள்விகளுக்கான தெளிவான சரியான பதில் பைபிளில் மட்டும்தான் இருக்கிறது. ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல பிதாவே, மீண்டும் நன்றி சொல்லுகிறப்பா. உங்களுடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்க கிருபை செய்தேன். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.